அம்மா மகாஜனங்களே இவ்வளவு நேரம் அள்ளிமுத்தானவன் கத்தி காடை அம்பா ஆயுதம் எதிர்மடிக்கு நெல்லூர் பட்டணம் போகும் தருவாயிலே பாலைவனத்தில் வாழக்கூடிய பாட்டி பத்திரகாளியம்மனை நடித்தார். பேரப்பிள்ளையா அள்ளிவேந்தனுக்காக காளியாகிய பத்திரகாளி அம்மா என் கண்ணு குணமாக காய்ச்சலிக்கின்றார். இதுக்கு மேலே அள்ளிமுத்து காளியம்மனத்தில் என்னென்ன பொருள் வாங்குறாரு, அந்த காளியம்மா அள்ளிமுத்துக்கு என்னென்ன கொடுத்து அனுப்புறாங்கன்னு தயவு கூர்ந்து இவ்வளவு நேரம் அள்ளி ஆனா காளியம்முடைய தரிசனத்தை கண்டு கழிச்சுங்க. அமைதியா உட்கார்ந்து இதுல இருந்து கதையே பொறுமையா பாருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அம்மா தாயே அள்ளிவேந்தனம்மா சிவனந்தாபுரி பற்றி அழக்கூடிய ஒரு மன்னனுக்கு சங்கவதிக்கு பிறந்த என் பெயரோ அள்ளிமுத்தம்மா. தேசம் அந்த ஆரவல்லி சூரவல்லி சிக்காரவல்லி ஒய்யாரவல்லி நீரவல்லி விசித்திரவல்லி சூரியவல்லி என்று சொல்லக்கூடிய 7 மாதரசலும் மந்திரம் தந்திரம் மாயாஜாலத்தை எல்லாம் கத்துக்கலாமா எடுத்து கத்திக்காளி அம்பா ஆயுதம் எதெல்லாம் ஆயுதவாளியா வந்து விட்டேன் தாயே. என் மாமாரவர்கிட்ட பங்கத்தை நான் பந்தயம் ஜெயித்து வெற்றி பெறுவது நீதான் அம்மா எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும். அம்மா நீதான் உனக்கு வெற்றி ஏற்பாடு செய்து கொடுத்தால் இந்த காலைக்கு நீ என்ன செய்கிறாய்? என்னங்க ஆத்தா கூதி கேக்குது. கூலி கேக்குதுன்னு நெல்லூர் மட்டும் போய் அந்த ரட்டி பெண்களை ஜெயம் பெற்று உன் மாமனார்களை எடுக்க தீர்த்து வரும் வரை நான் அருள்வார்த்து விட்டா எனக்கு பிரதிபலனாக என்ன செய்வா என்று என் பாட்டி பத்திரகாளி கேட்கின்றார். அந்த தாய்க்கு மனமாற நான் தாய் கேட்கக்கூடிய குரலை கொடுத்தானே வேண்டும். கொடுத்தாங்க அந்த நெல்லூர் மட்டிலும் சென்று என் மாமாவுடைய இந்த பந்தயத்தை ஜெயித்து நான் வெற்றி பொறுத்து கொட்டி வந்து விட்டால் உனக்கு பிரதமனாக அந்த 7 பேர் இருக்கிறாங்களா அம்மாவுடைய மூக்கு மூக்கருத்து அம்மா மூக்கருத்து
நெல்லூர் பட்டினம் நான் வெட்டி விருது வட்டி விட்டு விட்டுட்டான். அந்த 7 பேர் இருக்கிறாங்க அந்த பெண்கள், அவங்களுடைய உறுப்புகளை, அவங்களுடைய உறுப்புனா என்னமா, அந்த 7 பேருடைய மூக்கு, அந்த 7 பேருடைய முளை, அவங்களுடைய தோடு, அவங்க துடை, அந்த அவனுடைய நாக்கு, மூக்கு, தோடு, துடை, மூக்கு, முளை அனைத்துமே அறுத்து உனக்கு மாலை, ஆவரண மாலை, உனக்கு மகடு தோரணம் கட்டி பூசு போடுவாங்க. அந்த 7 பேருடைய உறுப்புகளை அறுத்து வந்து உனக்கு மாலையாக சூடி நான் ஆவரண போதை போடுகிறேன். என்னப்பா வேணும் உனக்கு? போதுமல்லி வேண்டாம், இதுவே எனக்கு போதும். இதோ உனக்கானது ஆயுதங்களை தருகிறேன். இதோ உனக்கான ஆயுதமாகப்பட்டது. இதோ வீரவாள், திருகரத்தால் இருக்கக்கூடிய 5 துலாம் நிறுத்திய 5 துலாம் மணிமந்திரவாள். இந்த அகிலமோ உலக திரண்டு வந்தானோ இந்த ஆயுதத்தை வெல்லவோ முடியாது, அப்படி வெல்லவோ அழிக்கவோ முடியாது. இதோ குடியாயுதத்தை அகட்டும் தாயே. அடுத்து இதோ வீர சவுக்கு, உலகையே ஆட்டி படைத்து அடக்கும் சக்தி வாய்ந்த ஆற்றலை கொண்ட இந்த வீர சாட்டை. வீர சாட்டை இதுவும் உனக்கு தருகிறேன், பிடித்துக்கொள். அகட்டும் தாயே, அகட்டும் அம்மா. அடுத்து அப்பா நிங்கிறது இதோ இதெல்லாம் தெரியுமா? என்னம்பா? காளி என்று நினைத்து இந்த பண்டார் விபூதி பட்டியில் விபூதி இருக்கிறது. இந்த விபூதி அந்த ஆரவள்ளி பெண்கள் மந்திரம், தந்திரம், மாயாஜாலம், கூடுவித்து கூடுப்பாயம் அனைத்து விதைகளை கற்றுக்கொண்டு இருக்கிறார். அதனால இந்த விபூதி எடுத்து அவர்கள் மந்திரம் போடும் பொழுது இந்த விபூதி எடுத்து வீசினால் போதுமே, அக்கடமே உன் ஆபத்தை நான் காப்பேன். அது போதும் தாயே. இதோ பண்டார் விபூதி பட்டி உனக்கு தருகிறேன். அம்மா காளிகாம்பாளுக்கு ஆனா ஒண்ணு, நெல்லூர் பட்டணம் போய் நான் திரும்பி வரும் வேலையில் இந்த பெண்ணமர சோலை தாண்டி உன்னை ஆலயத்தை பார்த்துட்டா அவங்க 7 பேர் ஒரு உறுப்புகளை அறுத்து தோளில் நம்ம மூட்டை கட்டிட்டு வந்து உனக்கு மாலையா மகடு தோரணம் போட்டு நான் அபிஷேகம் பண்றோமா, உனக்கு அந்த பூஜை போதுமில்ல? என் பூஜைக்காக காத்துரு. அம்மா காளியா தேவி என்று இந்த பண்டார விபூதி எடுத்து தூவினால் எனக்கு பஞ்சை தீயில வைத்தால் எப்படி பசீகரமாக பத்தியிருக்கிறதோ அதுபோல் எனக்கு பக்கத்துறையா நீ காட்சி வைக்க வேண்டும் தாயே. ஆகட்டும் வேண்டா, ஆபத்தை என்று இந்த காளை அழைத்தால் போதுமே, அக்கடமே வந்து இந்த காளியாகப்பட்டவள் வந்து காப்பேன் காப்பேன். கவலா பாட்டியா பத்ரகாளியம்மனை தோத்தரித்து ஆத்தா நோண்டணும். என்ன பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கெஞ்சி கூத்தாடு கால் விழுந்து அழுது கண்ணீர் வடித்து தாய்கிட்ட வரம் பெற்ற ஆத்தாலே காளியம்மா எனக்கு ஆதரவு கொடுத்து விட்டான். வாயு புயலை போல் காளிகா தேவி கொடுத்த வீரசம் அதனால காளியம்மா இடத்துல வரம் பெற்று விட்டோம். சீரும் சிறப்போல் சினங்கொண்ட வேங்க போய் வாய் முடிபாடு செம்மறியாட்டு மத்தியிலே சிறுநறிவது போல் வெள்ளாட்டு மத்தியிலே வேங்கை நுழைந்தது போல் புறப்படுகிற நேர்வூர் பட்டம் நெல்லூர் பட்டினம் நேர்களுக்கு ஊட்டங்களின் ரதத்தை ஏறிய புறவை எருகாபடிக்கு நேர்களுக்கு செல்வோம்.
அமுகுவது எப்படின்னா அது இல்லப்பா. அமுகுவது எப்படி என்றால் இந்த பிரகாரமாக அல்முத்தானவர் காலி இடத்தில் சென்று மரத்தை வாங்கி கொண்டு மரலப்பா மரத்தை வாங்கி கொண்டு அந்த ஆரவள்ளி பெண்களின் கொட்டத்தை அடுக்க எங்கே நேரான நெல்லூர் பட்டணத்திற்கு தேடி செல்ல அது வேளாண் சமயத்தில் நெல்லூர் பட்டணத்தில் வாழ்ந்து வரக்கூடிய 7 ரெட்டி பெண்களில் கடைசியாக இருக்கக்கூடிய விசித்திரவள்ளி வரும் விதம் காண்க. எப்படி நான் வருவேன்? முருகா நீ வருவாய்.
வந்துருச்சு. வீட்டு கூட்டிட்டு போய் சட்டி பேண்டெல்லாம் கழட்டிட்டு வர்றேன். சூப்பர் பிங்கு. இல்ல பிள்ளை போய் உட்கார்தான் சொன்னேன். படுத்துக்கிட்டான். சட்டி அந்த தாயால் குறைக்கோன்ட்டான். அருவு கட்ட நாய பிள்ளை படுக்கணும்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வரும்போதே செட் பண்ணிருப்பேன்டா. வரும்போதே செட் பண்ணி விட்டுப்பியா? எப்படி 50 ரூபாய் சில்லி ஆட்டோமேட்டிக் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தா அவ்வளோ அப்பவே படுத்துருப்பானா? 50 ரூபா சில்லிக்கா? கடவுளே, அங்க போய் இருட்டுக்குள்ள என்னடா இப்படி கசமுசா என்னடா வளவடையா இருக்கு? உடஞ்சு புட்டேன். கடவுளை இப்படின்னு தெரிஞ்சா அந்த பிள்ளை தூக்காமலே இருந்திருப்பேன். சரி, அதனால நீ ஒண்ணு கஷ்டப்படுவாங்க, நீ தம் கட்ட வேண்டாம். அந்த பிள்ளை வரும்போது ஒரு 4 பாட்டு எடுத்து விட்டேனா? 4 பாட்டா? என்ன நினைச்சுக்கிட்ட? 47 பாட்டு நான் பாடுவேன். தெரியல கூட நல்லா கூத்து பாக்கணுமே, அதுக்கோசரம் பாக்குறேன். தெரியல கூட என்ன கூப்பிடு, எடுத்து விடுறேன். என்னத்த பாட்டுடா? அப்படி தெளிவா சொல்லு. எடுத்து குடுக்குறேன். சரி போய் புடுக்கு போ. சொல்லுவியா? வா. ஓ மத்தலகார மாமோய், மயிறு குடுங்கல். ஆமா ஏங்க இப்படி பொட்டை பிள்ளைக்கு சபைக்கு வந்த உடனே என்கிட்ட பேச ஒரு குஞ்சான குஞ்ச கூட காணுமே. ஆக மொத்தம் முண்டா குஞ்சு காணமா இருந்தாலும் திரும்பி பாருல எத்தனை குஞ்சு இருக்குதுன்னு. இந்த குஞ்செல்லாம் அறுத்து போட்டா ஒரு டெம்போ குஞ்சு ஆகும். அந்த ரோட்ல பாரு எத்தனை குஞ்சு இருக்குது. அந்த குஞ்செல்லாம் அறுத்து போட்டா அரை டெம்போ ஆகும். உங்களுக்கு நட்டு குஞ்சு வேணுமா, கொட்டை குஞ்சு வேணுமா, சிவப்பு குஞ்சு வேணுமா, மஞ்சள் குஞ்சு வேணுமா, புழு குஞ்சு வேணுமா, எத்தனை குஞ்சு வேணும்? வகை வகையா குஞ்சு இருக்குது. அது இல்லைங்க, நான் யாருகிட்டதான் போகட்டும்? போயிட்டா நம்ம கோயில் பூசாரியா போட்டோம். அவர் கங்காணம் கட்டி இருப்பாரு. அங்க கட்டிட்டு போறா? அதெல்லாம் நேத்தோட முடிஞ்சது. பொட்ட பிள்ளைங்கன்னு பார்த்தா ரவுக்குன்னு அவுத்து விட்டுருவாரு. ஏன்னா அண்ணா, ஓய்